போகி பண்டிகைனா பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, பொருட்களை மட்டும் வேண்டாத பொருட்களை மட்டும் தூக்கி போட்டோம், வீடு சுத்தமாயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. நம்ம மனசுல உள்ள தீய எண்ணங்கள், நெகட்டிவான எண்ணங்களையும் நம்ம வெளியே விட்டுறணும். நாளைக்கு தை பிறக்குது, எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாமே நமக்கு கிடைக்கும், நல்லா இருப்போம், நம்ம குழந்தைங்க நல்லா இருப்பாங்க, எல்லாமே சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தன்னம்பிக்கையோட அடி எடுத்து வைங்க. அடுத்து வீட்டுக்குள்ள பொருட்களை வாங்கும்போது யோசிச்சு வாங்குங்க. வீட்டுக்குள்ள டஞ்சர் மாதிரி அடைச்சு வைக்காதீங்க. தேவையான பொருட்களை வீட்டுக்குள்ள ஃப்ரீயா இருக்கணும். அப்பதான் நல்லா காற்றோட்டமும் இருக்கும், ஆரோக்கியமும் இருக்கும். அது மாதிரி ரொம்ப செருப்பெல்லாம் பார்த்தா ஒரு வீட்டுல 10 20 செருப்பு 30 செருப்பு இருக்கும். அப்படிலாம் வச்சுக்காதீங்க. ஒரு ஆளுக்கு 2 செருப்பு, தேவையானது ஷூ இதெல்லாம் வச்சுக்கோங்க. மிச்சம் எல்லாம் தூக்கி டிஸ்போஸ் பண்ணிருங்க. எவ்வளவுக்குள்ள வேண்டாத பொருட்கள் இருக்கோ அவ்வளவுக்குள்ள நமக்கு மைனஸ், எவ்வளவுக்குள்ள ரொம்ப பொருட்களை குறைவா வைக்கிறீங்களோ அவ்வளவுக்குள்ள நமக்கு பிளஸ். அதனால இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க நான் சொல்றத.